ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து கிராஸ் நம்ம 3 டாட் ப்ளவுஸ்லாம் பார்த்துருப்போம். 4 டாட் ப்ளவுஸும் 4 டாட் ப்ளவுஸுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதனால என்ன ஒரு கரெக்ஷன் வந்துட போகுது ப்ளவுஸில், அதுவும் ஃப்ரண்ட் பார்ட்டில் அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இத்தனை நாள் நம்ம வந்து 3 டாட் ப்ளவுஸு நிறைய போட்டிருப்போம். ஸோ 4 டாட் ப்ளவுஸோட விஷயம் என்ன அப்படின்றது சில பேருக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ எக்ஸாக்டான விஷயம் என்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 டாட் ப்ளவுஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு டாட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இது ஸ்டிச்சிங் ஏரியா. ஸோ இதுலேயும் ஒரு டாட் இருக்குது. ஸோ இந்த டாட்டுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸஸான அதாவது சைஸ் பெருசு, அதாவது 36, 38 அந்த மாதிரி இருக்கும் சைஸு. அதாவது ப்ளவுஸ் சைஸ் சொல்கிறேன் நான். ப்ளவுஸ் சைஸ் வந்து 36, 38 அந்த மாதிரி 40, 42 அப்படின்னு போகும்போது, அதாவது செஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைஸ் ப்ளவுஸ் வந்து வெறும் பாடி மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக ஒரு லீனாக இருக்கும், கை சின்னதாக இருக்கும், இடுப்பு கம்மியாக இருக்கும், ஒல்லியாக இருப்பாங்க, ஷோல்டர்ஸ் அகலம் இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து பஸ்ட்டு சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கப் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வேர் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில், அதாவது இப்போ இந்த இடம் இருக்குன்னா இந்த இடத்துல உள்ள செஸ்ட் பார்ட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நார்மல் டாட் ப்ளவுஸில் வந்து அந்த சைடு வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாமல், அதாவது ஒரே அளவாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸஸாக பல்ஜான மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பல்ஜி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம எக்ஸஸாக இன்னொரு வந்து டாட் வைக்கிறோம். நிறைய பேர் வந்து 4 டாட்டில் என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ 4 டாட் ப்ளவுஸில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த இடத்த வந்து கொஞ்சம் குறுகலாக காமிச்சு கொஞ்சம் அதாவது நம்மளை வந்து கொஞ்சம் ஷேப் கொண்டு வர்றதுக்காக. சரிங்களா? ஷேப், அதாவது இந்த இடத்துல வந்து அந்த பல்ஜை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி காமிக்கிறதுக்காக. இந்த இடத்துல ஒரு டைட்னஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பல்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். சரிங்களா? இந்த இடத்து பக்கம் தள்ளுற மாதிரி. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்காக தான் 4 டாட் ப்ளவுஸ் வைக்கிறோம். பஸ்ட்டு பெருசாக இருக்குது, நம்ம ப்ளவுஸ் சைஸ் சின்னதாக இருக்குது, கப் சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி 4 டாட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு அன்ஈவன் ஷேப் கிடைக்காம அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் நிறைய பேருக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுக்கான பெனிஃபிட் தெரியும். ஏன்னா இந்த 4 டாட் வந்து இந்த சைடு எக்ஸஸாக ஒரு 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் அமுக்கிக்கிறது. ஸோ அமுக்கும் போது அந்த டைட்னஸ் வந்து உள்ள தள்ளிடுது, அதாவது சைட்லேருந்து இந்த சைடு தள்ளிடுது. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளோட பாடி ஷேப்புக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ 4 டாட்டுக்கான ப்ளவுஸ்க்கான பெனிஃபிட் இதுதான். சரிங்களா? ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.